விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, ஏனாட்டாத விருந்து கலந்து காட்ட போறண்டி. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். பேப்பரை கிழிக்கலாம் வாங்க. ஒரு வெள்ளைத்தாள் அல்லது செய்தித்தாள் அல்லது எந்த பேப்பராக இருந்தாலும் அதனை மடித்து கிழிக்கும் பொழுது அந்த தாளானது அதன் மடிப்பிலேயே கிழிவது எதனால் எனும் அறிவியல் உண்மையை அலசுவோம். நாம் பயன்படுத்தும் பேப்பர்கள் தாவரங்களின் மரக்கூழிலிருந்து தயாரிக்கப்படுவதால் அவைகள் தாவர நார்களின் வலைப்பின்னலை கொண்டு அமைந்திருக்கின்றன. இந்த தாவர நார்களின் வலைப்பின்னலானது ஹைட்ரஜன் பாண்ட் மூலம் சாத்தியமாகின்றது. பேப்பரில் இருக்கும் இந்த தாவர நார்களின் அளவானது சப்மைக்ரான் முதல் 1 மில்லிமீட்டர் வரை இருக்கின்றன. பளபளப்பாக உள்ள சிறிய நார்கள் பெரிய நார்களின் ஊடாகச் சென்று வலைப்பின்னலாகி அவைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்கின்றன. விலை அதிகமான வெள்ளைத்தாள்களில் மேலடுக்கில் சிறிய நார்கள் அதிகமாக குவிந்து அவை பளபளப்பாக தோற்றமளிக்கின்றன. செய்தித்தாள் போன்ற விலை மலிவான தாள்களின் மேலடுக்கில் இந்த சிறிய நார்களின் குவிப்பு குறைவாக இருப்பதால் அவை பளபளப்பது இல்லை. தாள்களின் பெரிய நார்களை வலை பின்னலாக்கும் சிறிய நார்களே அந்த தாளுக்கு வலுவை சேர்த்து எல்லா திசைகளிலும் கிழிபடும் திறனை பகிர்ந்து கொள்கின்றது. ஒரு வெள்ளைத்தாள் மற்றும் செய்தித்தாளின் கிழித்தலுக்கு எதிரான திறன் மாறுபடுவதையும் கிழித்த பின்னர் அதன் கிழிபட்ட வாயில் நார்களின் தன்மை வேறுபடுவதையும் நாம் காண முடியும். உண்மையில் எந்த ஒரு தாளிலும் அதன் வலைப்பின்னலின் உறுதியை காட்டிலும் தனித்தனி நார்கள் உறுதியாக இருக்கின்றன என்பதால் தனித்தனி நார்கள் கிழியாமல் அவைகளின் வலைப்பின்னல் இணைப்பே கிழிபடுகின்றது. இப்பொழுது நாம் ஒரு பேப்பரை மடித்து நீவி அதன் மீது அழுத்தம் கொடுக்கும் பொழுது நார்களுக்கு இடையிலான இணைப்பு தளர்ந்து அது பலவீனப்பட்டு விடுகின்றது. இவ்வாறு மடிக்கப்பட்ட பேப்பரை கிழிப்பதற்கு இருபுறமும் இழுவை அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த தாளின் மடிப்பிலேயே அது கிழிந்து விடுகின்றது. இவ்வாறு மடிக்கப்பட்ட பேப்பரை கிழிக்கும் போது கொடுக்கப்படும் இழுவை அழுத்தமானது வலுவாக உள்ள வலைப்பின்னல் நார்களில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் பலவீனமான வலைப்பின்னல் மடிப்பின் பாதையில் குறைவான இழுவை விசையிலேயே அந்த பேப்பர் கிழிந்து விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.